அமைச்சர் பதவி யார் யாருக்கெல்லாம் குடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எந்தெந்த துறை, எந்தெந்த அமைச்சருக்கு குடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு உத்தேச பட்டியல சமூக ஊடகவியலாளர்களும், சோசியல் ஆக்டிவிட்டிஸ்ட்டும், அதுக்கப்புறம் செய்தி நிறுவனங்களும் நெறைய உத்தேச பட்டியல வெளியிட்டிருந்தது. அந்த உத்தேச பட்டியல்ல திரு ராஜ்மோகன் அவர்களுக்கு ஆதிதிராவிட நலத்துறை தான் ஒதுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பொது புத்தியிலிருந்து, பொது பார்வையிலிருந்து அவங்க உத்தேச பட்டியல் வாயிலாக குறிப்பிட்டிருந்தாங்க. ஆனா, இந்த புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இந்த தாவேகா அரசு அந்த பொது புத்தியை எல்லாம் உடைத்து எறிந்து, ஏன்னா திரு ராஜ்மோகன் அவர்கள் தனி தொகுதியில நின்னு வெற்றி அடைஞ்ச ஒரு எம்எல்ஏவா இருக்காரு. ஸோ தனி தொகுதினாவே அவர் வந்து எஸ்சியா தான் இருப்பாங்க. கண்டிப்பா அந்த ஆதிதிராவிடருக்கு வந்து ஆதிதிராவிட நலத்துறை தான் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொது புத்தியிலிருந்து இந்த மாரி சிந்தனையோடு உத்தேச பட்டியலாம் வெளியிட்டிருந்தாங்க. ஆனா, அந்த விமர்சனங்களை எல்லாம் தவிடுபொடியாக்கும் பொருட்டு வந்து திரு ராஜ்மோகன் அவர்களுக்கு வந்து பள்ளி கல்வித்துறைய ஒதுக்கியிருக்காங்க. புதிதாக அமையப்பெற்ற தாவேகா அரசு.